இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்னன்னா ஹார்வெஸ்ட்டில் மணிகளை அறுக்கிற ஒரு பாயிண்ட்டு, அவ்வளோதான். அடுத்த மணிகளை சேர்க்கிற ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? அதே இதில் நீங்கள் கொஞ்சம் இடல் வாசிங்க, நீங்கள் வாசித்ததே இந்த பாயிண்ட் அதே உழுக்கிறவன் அறுக்கிறவன் தொடர்ந்து சரி அப்போ கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ட்ரூத், நம்ம எதிர்பார்ப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது புறஜாதியரின் காலம் நிறைவேறும் போதே the number of the very elect would be complete. புறஜாதியாரின் காலம் நிறைவடையும் போது அந்த வெரி எலக்ட், அதாவது உண்மை அந்த சபை வகுப்பினுடைய எண்ணிக்கை நிறைவடைஞ்சிரும் அப்படின்றது உண்மையா, அது ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது எதிர்பார்ப்பு தான் பிரதர் அங்கே சொல்றாங்க. ஆர் ட்ரூ, அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஸோ தட் நோ மோர் குட் என்டர். அதுக்கப்புறம் யாரும் உள்ள வர மாட்டாங்க. இதுதான் பாயிண்ட். அதாவது 1914 அப்புறம் யாரும் வர மாட்டாங்க. ஆமாம், அப்படிதானே அவரே ஒத்துக்கிறாரு. இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, ரெஃபரன்ஸ் கொடுங்க. அப்படிதான் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை நீ ரெஃபரன்ஸ் கொடுங்க. 1916 சொல்லுங்க, இல்லை 14 சொல்லுங்க, ரெஃபரன்ஸ் கொடுங்க. என்னங்க ப்ரோ? எல்லாரும் உயிர் தள்ளல. போவாங்க. அதுக்கான அடையாளங்கள் பூமியில நிறைவேறல, அதனால நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்க தான் எந்திரிக்கணும். 6th அனுமானம் இல்ல, தெசலோனிக்கல்ல எடுங்க. அவர் வரும்பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள பாட்டு தான் என்ன பண்ணும், எதிர்கொண்டு போக புறப்படும். அது தனி பாட்டு, சரிங்களா? அப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு இதுவே போதும். 2ஆம் வருகையில அங்க எழுதுனதை விடுங்க பிரதர், நான் வசனம் சொல்றேன். தெசலோனிக்கர்ல உள்ள வசனத்தை சொல்றேன். நான் வந்து தெசலோனிக்கர்ல உள்ள வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்ககிட்ட. பிரதர் எல்லாரும் எழும்புனது அவங்கவுங்க ஓட்டத்தை முடிக்கும் போது தான் எந்திரிக்கிறதுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுதல். அப்போ புறப்பட்டது முடிஞ்சிருச்சா? சரி, அது அடுத்த பாட்டு தானே. அப்போ ஒரு பாட்டு உயிர்த்தெழுந்துருச்சுங்கிறது உண்மை தானே. யார் போயிருக்கணும்? அதுதான் போயிட்டான்னு வசனம் இருக்கு. அதான் உயிரோட இருக்கிற நாம. அப்படி இல்லையே பிரதர், இங்க பாருங்க, எதிர்கொண்டு போக புறப்பட. தெசலோனிக்கர்ல எடுங்க பிரதர், தெசலோனிக்கர் எடுங்க, 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. ஒரு பாட்டு போயிடும், ஒரு பாட்டு எதிர்கொண்டு போக புறப்படும். அப்படி புறப்படுறது வந்து 10 கன்னியர் உவமையில தான் புறப்பட்டும் இதோ மணவாளனோட புறப்படாங்க. ப்ராசஸ், அது ஒரு நொடி பொழுதுலாம் இல்லை. அது வந்து தப்பான இன்டர்பிரேட். நம்ம பேர் கிறிஸ்தவமாரம் பேசுறது இங்கே பேசக்கூடாது நம்ம. பிரதர், இது ரசல் பிரதர் சொன்ன காரியத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கொண்டு போக புறப்பட்டதுங்கிறது, எதிர்கொண்டு போக புறப்பட்டதுங்கிறது அனுமானிக்கல வசனம். அவர் வந்த ரசல் போதர் இயேசு கிறிஸ்து வந்தாச்சுன்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில? இணை யுகங்கள்ன்ற காலக்கணக்கின் அடிப்படையில 1824 வந்தாச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் இணை யுகங்கள் அப்ளிகேஷன்ல தான் வரிசையா சொல்லிட்டே வராரு. அந்த இணை யுகத்துல பிரதானமானது 40 வருடத்தில் அறுவடை நிறைவடையும். பிரதர், அதை தான் அவர் பேக் அடிக்கிறாரு அங்க. அதனுடைய விஷயத்துல சபை முடியாதுங்கிறதுல தெளிவா பேசியிருக்கிறாரு. அவர் பின்வாங்கின விஷயத்தை திரும்ப பேசாதீங்க, அவர் பேக் அடிச்ச விஷயத்தை திரும்ப பேசாதீங்க. அடிச்சிருக்கிறார், அதை தான் இவ்வளவு நேரம் ரெஃபரன்ஸ் பண்ணி பேசுனாக்கே. அப்புறம் நீங்க பிரதர் முன்னாடி உள்ள கேள்வி படிக்கும்போது அதுல ஒரு வருஷத்தை குறிப்பிடுறாரு. 5000 வருஷம். அந்த வருஷம் எது அனுமானம் பிரதர்? அறுவடையின் காரியத்துல பேசல, புறஜாதியாரின் காலத்தை பத்தி பேசல. நீங்க தப்பா அதை கொண்டாந்து இது மாத்தி பேசி எங்களை இது பண்ணாதீங்க. சபை முடிகிறதுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை, சம்பந்தப்படுத்துங்கன்னு தான் சொல்றோம் நம்ம. அது சபை முடிஞ்சதை பத்தி புறஜாதியின் காலத்தில் லிங்க் கொடுக்கல பிரதர், லிங்க் கொடுக்கல பிரதர். சொல்லுங்க.
செகண்ட் வால்யூம்ல அப்படி பிரதர் கொண்டு போறாரு. இது கரெக்ட். அதாவது புறஜாதியாரின் காலம் நிறைவடைகிறீங்கன்னா அந்த இடத்துல சபை முடிஞ்சிடும். ஏன்னா புறஜாதியாரின் செகண்ட் வால்யூம்ல இப்போ ரீட் இன் 5776ல the Lord does not say, கரெக்டா சொல்லல, the door to the high calling will close as soon as the time of Gentiles are ended. புறஜாதியாரின் டைம் முடிஞ்ச உடனே பரமழைப்புக்கான கதவு மூடப்பட்டுன்னு கர்த்தர் சொல்லல. But door will be closed when the last member of the body of Christ shall have been gathered. சேர்க்கப்படுறது. களஞ்சியன்ல பிரதர் களஞ்சியன் வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அங்கே இல்ல, ரீப்ரின்ஸ்ல இல்ல யூஸ் பண்ணல. பட் பிரதர் இங்க என்ன மீனிங் யூஸ் பண்ணாருன்னா, லாஸ்ட் மெம்பர் அங்க பரலோகத்துக்கு போறாங்க இல்லைங்களா, தங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சு போறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் கதவு மூடப்படும். அப்போ கடைசி அங்கம் மறுரூபமாகறாங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கும், கதவு திறந்திருக்கும். கடைசி அங்கம் ஹெவனுடைய டோர் சொல்றீங்க. 1,40,000 பரமழைப்புக்கான வாயில், ஹெவன்லி காலிங். ஹெவன்லி காலிங்க பத்தி பேசி இருக்கு. ஆமா the door to the high calling, பரமழைப்புக்கான கதவு எது வரைக்கும் திறந்திருக்குன்னா, கடைசி மெம்பர் அவங்க ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்க இல்லைங்களா, முடிச்சு மறுரூபமாகறாங்க அந்த பாயிண்ட் வரைக்கும். அதுதான் கேதர்னா மணிகளை எடுத்து கொண்டு வரது மட்டும் இல்லை, அதை கொண்டு எங்க கேதர் ஆகுறாங்கன்னா களஞ்சியத்துல கேதர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான். இப்போ என்ன நிறைய விஷயம் பேசுற மாதிரி இருக்கு, மெயின் பாயிண்ட் வந்துடலாம். எனக்கு என்ன சிம்பிள் ரொம்ப சிம்பிள். இவ்வளோ ரசல் சொன்ன மாதிரி 1914ல எதிர்பார்த்தார், அவர் அப்படிதான் வேர்டு யூஸ் பண்றாரு, எதிர்பார்த்தார், பட் நடக்கல. அறுவடை இன்னும் போயிட்டு இருக்குது, இன்னும் மணிகள் சேர்க்கப்பட்டே வந்துட்டு இருக்கிறாங்க, இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, 1914 இருக்கட்டும் இல்லை 1916 இருக்கட்டும், சபை நிறைவடைஞ்சிருச்சு, 1144 க்ளோஸ்ட் அப்படின்னா, பாபிலோன் அமைப்பு அல்லது கிறிஸ்துவ மண்டலம் அழிக்கப்பட்டிருக்கும். இந்நேரம் இந்த நம்ம இருக்கக்கூடிய 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். பட் இதை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன இருக்கு, அதை பத்தி நீங்க சொன்னாங்க. இன்னொரு வசனம் சொல்லிடுறேன். அந்த வசனத்துக்கும் சேர்த்து விளக்கம் கொடுத்தாரு. வசனம் என்னன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரத்துல 25, 26 இந்த வசனத்துல என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, வசனம் மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் அப்படிங்கிறது சபையுடைய நிறைவு. இப்ப இதுல கூட எனக்கு கேள்வி புறஜாதியாரோட நிறைவு சபை நிறைவா? புறஜாதியான வாய்ப்பு போகுது இல்லைங்களா, யூதர்கள் போயிட்டு இருந்துச்சு, யூதர்கள் அது சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னே புறஜாதிக்கு வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ புறஜாதியாருக்கு வாய்ப்பு போயிடுச்சு, அந்த வாய்ப்பு ஒரு டைம் வரைக்கும் அது ஓகே. அப்பா புறஜாதியார் நிறைவு சபை நிறைவுன்னு இந்த இடத்துல வசனம் சொல்லுதான்னு நான் கேட்குறேன். பிரதர் நல்லா கேளுங்க. இப்போ அப்படின்னாக்கி நீங்கள் 1914 தான் சபை முடிஞ்சிச்சு, அப்படி தான் பேசணும், அப்படி தான் சபை முடிஞ்சிச்சு பேசணும். புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். சரி, அந்த ஒரு பங்கு யார் பிரதர்? சிம்பிள் லாஜிக். ஓகே, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்க மாட்டாங்க, அந்த கண்டிஷன்ல அவங்க இருப்பாங்க. சபை செலக்ஷன் முடிஞ்சிருச்சுனா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துப்பாங்க. இதுதான் அந்த வசனம் சொல்றது. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏத்துட்டாங்க யூதர்கள், இல்ல அப்படினா சபை வாய்ப்பு முடியும். ஒரு நிமிஷம் பிரதர், ஏன்னா அது ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க பிரதர். அது உலக ரட்சிப்பை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, பட் ஏன்னா ஒரு பங்குன்னு சொல்லிட்டு எல்லா இஸ்ரேலும் அடுத்த வசனம் சொல்லுது, அதனால எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து, சியோனா சபை, சபையிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சபை செலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருக்கிற அவபக்தியை நீக்கிடுவார். சபை செலக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருக்கக்கூடிய அவபக்தி நீக்கப்பட்டிருக்கும்.
இல்லை, எனக்கு அது புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆனால் புறஜாதியாரின் நிறைவு தான் சபை நிறைவுங்கிறதுல நம்மளுக்கு அதில். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பிரதர் 5950 அந்த ரீஃபரன்ஸில் இந்த சுவிசேஷ யுகத்தில் அநேக யூதர்களும் சத்தியத்துக்குள்ள வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்காங்கன்னா 70ஓடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக மூடி இருக்கணும்ல, எப்படி வர்றாங்க? அப்புறம் எதுக்கு பிரதர் இந்த இணையான யுகத்தை பற்றி பேசவே கூடாது பிரதர், புறஜாதியின் காலத்தை பற்றி பேசவே கூடாது. நல்லா சொல்கிறதுக்குங்க. ஒன்ஸு 70 AD நான் பிரதர் நான் ரட்சிப்பை பற்றி பேசுகிறேன். லேக் அண்ட் 44 ரட்சிப்பை பற்றி. 70 ADக்கு அப்புறம் யூதர்கள் யாரும் ரட்சிக்கப்படலையா? அப்புறம் எப்படி நீங்கள் அப்புறம் இதை பற்றி பேச முடியும்? புறஜாதியார் காலத்தோட சபை முடிஞ்சு போயிருந்து எப்படி நீங்கள் பேச முடியும்? இல்லை நீங்கள் எனக்கு ப்ராப்பராக சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஒருவேளை புறஜாதியினுடைய நிறைவுங்கிறது புறஜாதியின் காலம் வேற, புறஜாதியினுடைய நிறைவு வேற, சபை நிறைவுங்கிறது வேற. புறஜாதியின் நிறைவுக்கு சபை நிறைவுன்னு எப்படி நீங்கள் லிங்க் கொடுக்குறீங்கன்னு அது நீங்கள் புரிய வைங்க. அப்படி ஒன்று அதை புறஜாதியாருக்கான நிறைவுன்னு வேணா பேசுங்க. புறஜாதியாரின் நிறைவு தான் சபை நிறைவுன்னு அங்கே ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்கா? ஏன்னா ஒரு நிமிஷம் அப்படி இல்லை பிரதர், அப்படி இல்லை. அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, நல்லா கவனிங்க, அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் அவிவிசுவாசிகளாக புறஜாதியை இருந்தீங்கன்னா தேவன் திரும்பவும் யூதர்களை கொண்டாந்து அப்போ நீங்கள் புறஜாதியின் நிறைவுக்கு அப்புறம் தேவன் கொண்டாட முடியும் செய்வார்னு இருக்குது. அப்போ அது இல்லைன்னு அந்த வசனத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அதுக்கு முந்தின வருஷம் 4 வசனத்தை படிங்க. நான் ரைட்டிங்ஸை பிரதர் நான் வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஒளி பிரதர் புறஜாதியின் காலத்தை பற்றி நான் பேசலை. புறஜாதியின் நிறைவை பற்றி பேசும்பொழுது நல்லா கவனிங்க. எது காலம் இல்லை நிறைவு ஓகே, அது சபை நிறைவுன்னு இருக்கா? ஆனால் அதுக்கு முந்தின வசனம் யாரை சொல்லுது? ஒருவேளை ஒரு நிமிஷம் 70க்கு அப்புறம் புறஜாதியாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்போனா நீங்கள் இணையான யுகத்துக்கு போங்க. 70க்கு அப்புறம் என்ன சொல்லிருச்சு? யூதர்களுக்கு க்ளோஸ் முடிஞ்சிருச்சுல்ல. அப்போ 1914 புறஜாதியின் காலம் முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு? ஓகே அப்போனா நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 4 வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் அவிவிசுவாசியாக இருந்தால் நீங்களும் அவர்களை போல் வெட்டுண்டு போவீங்கன்னா 1914க்கு அப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இணையான யுகத்தை கொண்டாந்து லிங்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சிடறேன். ஆனால் அதுக்கப்புறம் வாய்ப்பை பற்றி பேசுகிறாரு பாருங்க. ரோமர் 11 படிங்க பிரதர், 23லேருந்து படிங்க. அது எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. 22லேருந்து இல்லை அது புரிஞ்சிருச்சு பிரதர். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா புறஜாதியார் நிறைவு தான் சபை நிறைவுன்னு சொல்ல வர்றீங்க. அப்படி நான் அப்படிதான் சொல்ல வர்றீங்க நீங்கள். சரி, இது வந்து வேற ரூட் ஆகுது பிரதர், இது விட்டுடலாம். ஏன்னா இந்த கான்செப்டுக்கு இது செட் ஆகலை, அதுக்காக சொல்கிறேன். ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பிரதர். ஒரு நிமிஷம் பிரதர், அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். அப்போனா ஒரு பங்கு யார்? அது ஃபுல் இஸ்ரேல் இல்லை. அந்த ஒரு பங்கினுடைய நிமித்தம் தான் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகேயா? இப்போ அந்த ஒரு பங்குக்குரியவர்களுடைய இதில் வந்து புறஜாதியின் நிறைவு 1914 முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைவை பற்றி? அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. அது வந்து உலக ரட்சிப்பை பற்றி பிரதர். உலக ரட்சிப்பை பற்றி பிரதர் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் பிரதர். 21லேருந்து படிச்சுட்டு சொல்லுங்கள். 11ல் 21லேருந்து படிச்சுட்டு இப்போ இவங்க சபை வாய்ப்பு முடிஞ்சு திரள் கூட்டமாக முடிஞ்சாச்சு. இப்போ உலகத்துக்கு தான் ஓடிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படின்னா புறஜாதியாரின் காலம் நிறைவாயிடுச்சுன்னா சபை நிறைவடைச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வச்சிருந்தா யூதர்கள் எல்லாம் வரலையேன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அந்த பாயிண்டோட போங்க. நான் இதுக்கு நான் வரல, விட்டுருங்க. இதை நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஓகே இந்த விஷயத்தை நம்ம தனியாக ஓகே
என்ன சொல்றாருன்னா சபையுடைய வாய்ப்பு முடிஞ்சிச்சுன்னா யூதர்கள் அடுத்து என்ன வரல அப்பனா சபை வாய்ப்பு முடியல. அதாவது இந்த விஷயத்துல இவருடைய கான்செப்ட் நம்ம விஷயம் ஒன்றுதான். ஏன்னா ரசம்போது அதான் எழுதுறாரு, புறஜாதியாரின் காலம் நிறைவடைந்து அதுக்கப்புறம் புறஜாதியார் இருந்து செலக்ஷன் நிறைவடையும் போது யூதர்களை தாண்டி வந்து புறஜாதி வந்துட்டு இருப்பார். அது நிறைவடைஞ்ச உடனே யூதர்கள் ஏற்றிடுவாங்க. அதாவது ஒரு இந்த இந்த அடிப்படை சொல்வதற்கு சில விஷயங்களை அனுமானித்தாரு நம்ம பார்க்க தெரியுமா? அவரை ஒத்துக்கிட்டாதான் அனுமானித்தேன், இந்த அனுமானித்து தவறாயிட்டு. இந்த அனுமானம் ரசல்போதர் வந்ததுக்கு அடிப்படை காரணம் நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். இதைத்தான் பின்னாடி அவர் கரெக்ட் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்குறாரு. ரசல்போதர் என்ன ரசல்போதர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னா கட்டாயம் ரசல்போதர் என்ன எதிர்பார்த்தாரு. நான் கொஞ்சம் ரீஃபரன்ஸ் நம்பர் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ரீஃபரன்ஸ் நம்பர் நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க அதை படிச்சுக்கோங்க. ரசல்போதர் எங்கெங்க இந்த விஷயத்த கால கணக்கு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீஃபரன்ஸ் நம்பரை கொடுக்குறேன். நீங்க எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும், அவைலபிளா இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. இப்ப ரசல்போதர் என்ன எதிர்பார்த்தாருன்னா ஒரு வசனம் ஒன்று முடியுதுன்னு சொன்னா அதை தொடர்ந்து உள்ளது நடந்துடும். ஒரு வசனத்துல 2 பார்ட் இருக்கு, ரெண்டுமே தீர்க்க தரிசனம். 2 வசனத்துல ஒரு பார்ட் முடிஞ்சோடனே அடுத்தது நடந்துடும். இதனாலதான் 1914 பிறகு எல்லாமே நடக்கணும் அதை எதிர்பார்த்தோம். நடக்கும் எல்லாமே எதிர்பார்த்தோம். நீங்க எதிர்பார்க்கல உடனே யூதர்களுக்கு வந்திருக்கணும், அல்லது உடனே பேசவையில் அழிஞ்சு போயிருக்கணும். இது எதிர்பார்க்கும். ஆனா அப்படி இல்லை. அது அப்படின்றத எதார்த்தம். உதாரணத்துக்கு 1-2 வசனத்தை நம்ம பைபிள்ல பார்க்கலாம். ஏன்னா வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு டைம் ஆயிடுன்ற ஒரு ஃபீலிங் வந்ததுனால. இல்லை டைம் ஆனதுலாம் இல்லை பிரதர், டைம் ஆனதுக்காக இல்லை, நீங்கள் விளக்கம் சொல்லுங்க. நைட்டு போகிறோம் எல்லாரும். ஓகே ஓகே, நான் அந்த 1-2 வசனங்களை நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். நம்ம அங்கேயே நிற்கிறோமேனு யோசிக்கிறோம். எங்கேயே நிற்கிறோம்னா சபை வாய்ப்பு முடிஞ்சிடுச்சு அந்த இடத்துல நீங்க நிற்கிறீங்க. இன்னொரு இடத்துல தாண்டி 6th வால்யூம் வர மாட்டேங்கிறீங்க. இன்னொரு வால்யூம் இன்னொரு ரீபிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா 56, 50ல பேசியிருக்காரு சபை வாய்ப்பு முடியலன்னு. அது வரவே மாட்டேங்கிறீங்க. அந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க. வர மாட்டேங்கிறீங்க. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் அப்பொழுது ராஜ்யங்கள் கர்த்தருடையதாயின. இந்த வசனத்துல இது ப்ராஃபிட் இருக்கு. 2 பார்ட். ஒன்று 7ஆம் வசனம் எக்காலம் ஊதுறது, இன்னொன்று ராஜ்யங்கள் கர்த்தருடைய மாறுறது. 7ஆம் வசனம் எக்காலம் ஊதுனா ராஜ்யம் கர்த்தருடைய மாறிடும் அப்படின்னா 7ஆம் வசனம் எக்காலம் ஊத ஆரம்பிச்சாரு. அது பன்மையா இருக்குது, ஒருமையா இருக்குது, ஊத ஆரம்பிச்சாச்சு. இந்நேரத்துக்கு ராஜ்யம் கர்த்தருடைய மாறிடும். அப்ப அதுக்காக நான் என்ன 7ஆம் வசனே வரல, எக்காலம் ஊதப்படலைன்னு நான் சொன்னா அது எப்படி சரியாகும்? கர்த்தருடைய ராஜ்யம் தான். 1874 ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜ்யங்கள் ஆளுகை பிரதர் அவர் என்ன சொல்றாருன்னா எக்காலம் ஊதியாச்சுன்னா ராஜ்யம் இல்ல இல்ல உலகத்தின் ராஜ்யங்கள். நீங்க சொல்ற கருத்துக்கு இயேசு முதலாம் வருகை வரும்போது ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க பேசுறது ராஜ்யம் கர்த்தருடையது இல்ல பிரதர். அப்ப ராஜ்யம் அவருடையதா இல்ல. அந்த கருத்து யோசிக்கலாம்னு சொல்றேன். இல்ல அப்படி நீங்க சொல்லிக்கங்க, நீங்க யோசிச்சுக்கங்க. அப்புறம் எதுக்கு ராஜ்யம் வரணும்னு கேக்குறாரு? உலகத்தின் அதிபதி வருகிறான் தான் சொல்றாரு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதியாச்சா? ஊதியாச்சு. ராஜ்யம் கர்த்தருடையது ஆயிடுச்சு. இப்ப இந்தியால மோடி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, அமெரிக்கால பைடன் ஆட்சி பண்ணிட்டு. ஓகே பிரதர், இப்போ சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சா பிரதர்? இல்ல நான் திருப்பி வந்தா சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சா பிரதர்? இல்ல சபை வாய்ப்பு முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க சொல்ற விஷயம் வெளியரங்கமாகும். அதுக்கு தான் பெருசியா எப்பிபனியா அப்போகலிப்ஸ்னு 3 ஸ்டேஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப 3rd ஸ்டேஜ்ல தான் எல்லாம் வெளியரங்கமாகும். அப்ப 3rd ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி மகாவோத்திர காலம் முடிஞ்சிருக்கணும். இதைத்தான் சொல்றேன். இந்த இடைப்பட்ட கால அளவு அந்த வசனம் நிர்ணயிக்கல. அதே தான் அவர் தப்பா கால அளவை நிர்ணயிச்சுட்டு தான் தப்பாயிட்டேன்னு அவரே ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த வசனத்துல இது ஒன்னையும் மென்ஷன் பண்ணல. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு 2 தீர்க்கதரிசனத்தை சொல்லுது, அந்த ரெண்டும் ஒன்னை தொடர்ந்து வாழ கிடையாது. இதுக்கு இடையில கேப் இருக்கு. உதாரணத்துக்கு இயேசுடைய முதலாம் வருகையில தீர்க்கதரிசனத்தை எடுத்துருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஒரே வசனம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பவர். இது எல்லாமே அவருடைய பிறப்பை நிறைவேறும். வந்தோனே வந்துருச்சா? இல்ல எல்லாம் பேசிக் பிரதர். கடந்த வெளியே வாங்க பிரதர். இது வெளியே வாங்க. நித்திய பிதான்றது அடுத்த நாள் வர போகுது. நீங்க கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற அந்த பேசிக் பிரதர், நீங்க சொன்ன பேசிக் தான் இருக்கு. அது பேசிக் பிரதர். இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகை எது பிரதர்? இப்ப பேர்சட உடனே அடிக்க பிரதர். இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகை எது பிரதர்? பிரதர் நீங்க பிரதர் திரள் கூட்டமே முடிஞ்சிருச்சுங்கறீங்க. திரள் கூட்டமே முடிஞ்சிருச்சுங்க. மகாவோத்திர காலமே முடிஞ்சிருச்சா பிரதர்? இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகை முடியல. முடியலையா? கோயிங்கானா? அப்ப கோயிங்கானா சபை எப்படி போயிருக்கு?
அப்ப அந்த நாட்கள் குறைக்கப்படாது சரி. பேசுறீங்க கோயிங் அண்ணா என்ன பேசுறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? என்ன பேசுறீங்க ஒரே செகண்ட். பிரதர், இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகை எப்போ பிரதர்? பிரதர், இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகை எப்போ பிரதர்? ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறாங்க பிரதர். மகாவுத்திர காலமும் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் இருந்தாங்க முன்னாடி. நான் ஒரு சில சப்ஜெக்ட்லாம் கேட்கும்போது இல்ல, அது ஏதோ ஒரு இல்லை மகாவுத்திர காலத்தை பற்றி பேசுகிறேன் பிரதர். அவங்க அப்படிலாம் பேசலை பிரதர். அவங்களாம் அப்படி பேசலை. அவங்க அப்படி பேசலை. மகாவுத்திர காலமும் முடிஞ்சிருச்சு, இப்போ பொதுவான ரட்சிப்புக்குரிய ஒரு விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களாம். என்னங்க பிரதர்? உழுபவன் மகா உபத்திரவத்தின் காலமாகவும் இருப்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். இவர்கள் எழுதும்போது வந்தாச்சு சரியா? 16ல அந்த 10 கட்டுரை எழுதுற உழுபவன் மகா உபத்திரவ காலமாக இருப்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த ஆபத்து காலம் இப்பதான் அவரோட காலம்னு எழுத ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அது ஒரு இன்சிடென்ட். மகா உபத்திரவம் டச்சாகும், எல்லாமே முடிஞ்சிடும். இப்ப சொல்ற இந்த ஆபத்தின் காலம் அறுவடை வேலையை முந்தி அதை முடிவுக்கு கொண்டு வரும். ஆனால் ஆபத்தின் காலம் போய்கொண்டிருக்கும். அறுவடைய சிறுமந்தை அறுவடைய முடிவு கொண்டு வந்துடும். ஆனா உபத்திரமும் போயிட்டே இருக்கும். இப்ப அதான் நம்ம சொல்றோம் 1914 அவர் சொன்னதுக்கு அறுவடை முடிவுக்கு வந்துட்டு, ஆனா ஆபத்து காலம் போயிட்டே தான் இருக்குது. உழுபவன் உழுது கொண்டே போய்கொண்டிருப்பான். அதன் பிறகு அறுவடையும் நமது முயற்சிகள் முடிவுக்கு வரும். அடுத்ததா யுகங்களுக்கு இடையில் அர்ப்பணம் செய்தவர் ஒரு ஹெட்டிங்கே கொடுக்கிறார். யுகங்களுக்கு இடையில் அர்ப்பணம் செய்தவர்கள் எந்த யுகம்? இந்த சுவிசேஷ யுகத்தின் கதவு மூடப்படும் போது ஆவிக்குரிய சுபாவத்துக்கு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் இருக்காது என்பது நமது எண்ணமாக இருக்கிறது. இது வந்து ஃபியூச்சர்ல, அப்படியே ஃபியூச்சர்ல சொல்றாரு. 1914 அதுக்கு தான் பிரதர், அது ஃபியூச்சர்ல நடக்கிறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல போது ஃபியூச்சர் போது அங்க 16 அங்க வரவே இல்லை. அதை விட்டுருங்க, நீங்க அதை பேச வேணாம். இதுக்கு அது செட் ஆகாது. இதுல கொடுத்துருக்கணும் அவரு பிரதர். ஆக்சுவலா நீங்க வந்து ஜோடி வசனத்தை பைபிள்ல இருந்து பார்க்கணும் பிரதர். கேளுங்க. அந்த முந்திர கட்டளையில அந்த 1914 16ங்கற இயரை உள்ள கொண்டு வராரு சரியா? அப்ப அவர் அந்த கட்டளை எழுதும்போது அவர் மறுக்கிறாரு. அப்படி சொல்ல முடியாது. அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்கு? முந்தின கட்டுரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. எழுதுறாரு ஆமா 1914ன்றீங்க. இல்ல பிரதர், நான் 3வது வால்யூம் முடிச்சிட்டு 6வது வால்யூம்ல இல்லன்னு எழுதுறாருன்னா அதை எடுத்து மாட்டீங்க. 3வது 6வது வால்யூம்ல இல்ல பிரதர். இல்லையா? ரீப்ரின்ஸ் 5950 என்ன பிரதர் சொல்லுது? அறுவடை இன்னும் முடியவில்லை. 1900 அப்புறம் அதுதானே பிரதர். அததான் பிரதர் 5950 ரீப்ரின்ஸ்ல என்ன சொல்றாரு? அறுவடை இன்னும் முடியவில்லை. இது எப்ப எழுதினாரு? ஃபர்ஸ்ட் வால்யூம் எப்ப எழுதினாரு? செகண்ட் வால்யூம் இது எப்ப எழுதினாரு? கடைசியில எழுதுறத நம்ம உறுதியா எடுத்துக்கிறதா, திருத்தம் பண்ணதை எடுத்துக்கிறதா? திருத்தம் அவரே தப்புன்னு ஒத்துக்கிட்டதை எப்படி பிரதர் நீங்க கரெக்ஷன் இது பண்ணி அனுமானம் பண்ணிட்டு தப்புன்னு சொல்றதை நீங்க எப்படி? நீங்க காலத்தின் ஆரம்பத்திற்கு முன்னதாக அர்ப்பணத்தின் மூலம் தேவனிடத்தில் வருகிற எவரும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதின் சுபாவத்திற்கு அல்ல, ஆனால் பூமிக்குரிய சுபாவத்திற்கு ஆகும். இப்படிப்பட்டவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் வரும் அதே நிலைமைக்கு வருவார்கள். ஓகே, இன்னொரு விஷயம் இந்த பாயிண்ட்ல, அப்ப சபை வாய்ப்புல இல்லாதவங்களும் அர்ப்பணிப்புக்குள்ள வருவாங்கன்னு வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க இப்ப? அர்ப்பணிப்புக்குரிய அது பூமிக்குரிய முடிஞ்ச பிறகு பூமிக்குரிய இதுல வாய்ப்புக்குள்ள மாமிச இது அர்ப்பணிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க அதை கொண்டாந்து அறுவடை முடிவுல உள்ளது அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே உள்ள அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு, அர்ப்பணிப்பு முடிஞ்சிருச்சுன்னு. திருமணத்தை அழைப்பு முடிஞ்சிடும். ஆனா பிரதிஷ்டையாளர்கள் இருப்பாங்க. அந்த பிரதிஷ்டையாளர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை அடைவாங்க. அது எந்த ஆசீர்வாதமா இருக்குன்னா, எப்படி மூப்பரான பாத்திரவான்கள் ஆசீர்வாதத்தை அடைஞ்சாங்களோ அந்த ஆசீர்வாதத்தை அடைவாங்க. இதுதான் எழுதுறாரு. அங்க நீங்க சொன்ன மாதிரி அப்படி எழுதல பிரதர். நீங்க அந்த ரைட்டிங்ஸை காமிங்க. அவங்க அந்த வாய்ப்பிலே இல்லைங்கிறதுக்கு நீங்க அந்த இதை சொல்லுங்க. நீங்க 1914க்கு அப்புறம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, வசனம் இல்ல பிரதர் அவர்கிட்ட எதுவுமே.
சரி கொடுக்கட்டும் பிரதர், இவ்வளவு நேரம் அதை தானே பிரதர் கேட்குறேன். சரி இங்க பாருங்க பிரதர் எல்லாத்தையும் பேசிட்டேன் பிரதர். நாங்கள் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்க 10 விட்ட குரூப். சரியா? எல்லாமே லேமன் குரூப் தானே. குரூப் கிடையாது. இல்ல 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 ரெக்ஸ் வந்து அவர் பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்றது. ரெக்ஸ் பூர்வீகத்தை நான் சொல்றேன். முதல்ல பைபிள் ஸ்டூடெண்ட்டை படிச்சுட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ல இருந்து பிரிஞ்சு ராஜகிரன் ஒரு குரூப்ல போய் அந்த ராஜகிரன்ல இருந்து பிரிஞ்சு எல்எச்எம் வந்துட்டு இங்க எல்எச்எம்முடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால ஒத்து போக முடியாதுன்னு சொல்லி 10 விடப்பட்ட ஆட்கள் தான் நீங்க ரெக்ஸ் இப்ப யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கீங்க. அவரு கதையை நம்ம இங்க பேசாதீங்க. அவருடைய பாயிண்ட் அவருடைய அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்படி நாங்க சபை முடிஞ்சுன்னு சொல்லவே இல்லையா, அவர் சபை முடிஞ்சிருச்சு இல்ல சொல்றாரு. நம்முடைய சாமர்த்தியத்தை காமிக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆமா, நம்ம தெய்வத்தை பத்தி பேச வந்திருக்கோம். ஆமா, ஆனா நம்ம ரொம்ப தாழ்மையா இருந்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம பேசினா எனக்கு பெரிய இடம் இல்ல. அப்படி இல்ல பிரதர், நீங்க வசனம் இதுவரையும் ஒரு வசனம் சொல்லல பிரதர். அவரு அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். நீங்க அந்த வசனம் அந்த 1914 வசனத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேசுறதுக்கு வழி இல்ல. அதுதான் எங்க வாய் அடைங்கன்னு தானே கேட்கிறோம் நாங்க. சபை முடி நாங்கள் வசனம் கேட்குறோம் பிரதர். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன் பிரதர். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சரி. It is your thought that those consecrated after the door to the high calling is closed may have a resurrection of a spirit nature. ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது நீ 1914 டோர் க்ளோஸ் ஆயிடும். கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க பிரதர். 152:1. அதை ஏற்கனவே படிச்சோன்னு நினைக்கிறேன். படிச்சோம். அது கொஸ்டின் வேற. 1911 அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இவங்க டைரக்டா என்ன கேட்கறாங்கன்னா, இஃப் யூ ஆர் தாட் தட் தோஸ் கான்செக்ரேட்டிங் ஆஃப்டர் த டோர் டு த ஹை காலிங் இஸ் க்ளோஸ்ட், வரமாலைக்கு முடிஞ்ச பிறகு பிரதிஷ்டை பண்ண அவங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. நோ, தேர் வில் பி நோ பிகாட்டன் ஆஃப் த ஸ்பிரிட் தட் we may after the high calling is closed, and if there is no begotten of the spirit, then there will be no birth of spirit. The only thought we have in connection with that, it would be expressed a moment ago, nearly the same might be accepted as the ancient worthy class. அதாவது அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தா ஒரு ancient worthy class அக்செப்ட் பண்ணப்படுவார். அது அவங்களுடைய வெகுமதி. If they lay down their lives in loyalty to the Lord in that time of trouble, and then in time of trouble அந்த ஆபத்து காலம் நடக்கும்போது பிரதிஷ்டை பண்றவங்க, then when the ancient worthy class may possibly have the spirit nature given to them at the end of the millennium, such being of the class might have the opportunity to obtain the spirit nature. சரியா? அவங்க ஆவியில சேர்த்து கொடுத்து அங்க நடக்கும். இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, முற்பிதாக்கள் ஆவிக்குரிய தகுதியை அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி, டிவைன் நேச்சர் அடைவாங்கிறத அதை கன்க்ளூட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கு. சபையே இல்லாமல் யாரு அப்படின்னா முற்பிதாக்களை பத்தி பேசப்படுது. அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி பேசப்படுறது தான் எழுதுறாரு. யுகங்களுக்கு இடையில் பிரதிஷ்டிக்கிறவங்க எந்த யுகம்? யுகங்களுக்கு இடையில் அப்படின்னா சுவிசேஷ யுகத்துக்கும் ஆயுத யுகத்துக்கும் இடையில், அந்த இடையே தான் அவரு மகா உபத்திரவ காலம். அதான் பிரதர் ஒரு நிமிஷம், 2 யுகத்துக்கும் இடைப்பட்ட காலம்லாம் இல்லை, ஓவர்லேப்பிங் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேப்பை பற்றி எங்கே பேசப்பட்டிருக்கு? கேப்பே இல்லையா அதில் பிரதர்? அப்போ அவர் அறியாமல் எழுதிட்டாரா? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா பாருங்க, 1000 இயர் ஓவர்லேப்பிங் இருக்குது. நீங்கள் கேப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் பிரதர், இன் பிட்வீன் ஓவர்லேப்பிங். இது வந்து அதுக்கு ஓவர்லேப் ஆகும். இது 1000 இயர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சுவிசேஷ யுகம் அதுக்கு 1000 இயர்ல வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்குள்ள இதுதான். அது வந்து கேப் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கேப்பே இல்லையே, கிளியரா இருக்கு. நான் சொல்லுங்க. ரிவார்ட் ஆஃப்டர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி ரிவார்ட் ஆஃப்டர் சாக்ரிஃபைஸ்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு 1911 48-35. சரியா? இதுல அப்படியே எழுதிட்டு வரும்போது இந்த பிரதிஷ்டையாளர்களுக்கான ரிவார்டை பத்தி பேசுறாரு. This gospel age is called the acceptable day. இந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளுதலின் காலமா அழைக்கப்படுது. Of the Lord, தேவனார். Because during this age
God is willing to accept number of joint sacrifices with Jesus. இயேசுவோடு இருப்பதற்காக அவங்களை அழைக்கிறது. But as soon as the predestined member shall have been completed, the acceptable time will be immediately ended. ஓகே, லேக்கன் 44 முடியும் பொழுது அந்த நாள் அந்த 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 இது முடியும். No more personal, no more presentation will be accepted as sacrifice. The antitypical day of atonement will have ended. அதுக்கு பிறகு அந்த atonement ஓகே முடியாது. But suppose that some would present themselves after the close of the acceptable time. Acceptable time costly age தான். ஆனா இல்ல பாருங்க அக்செப்டபிள் ஏஜ்ல அவர் சொன்னது பாவ நிவாரணை நாளினுடைய இதை பத்தி சபை நிறைவை பத்தி பேசுறாரு பாருங்க. அது காஸ்பல் ஏஜ்லயே முடிஞ்சிருன்னு சொல்றாரு அந்த 1914ல. 1914 இங்க சொல்லியிருக்கா? 1914 சொல்லியிருக்கா? புறஜாதியர் காலம்னு சொல்லியிருக்காங்க. சுவிசேஷ யுகம்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கேளுங்க பிரதர். பிரதர் சுவிசேஷ யுகம் வேற, புறஜாதியாரின் காலம் வேற. பிரதர் பிரதர் நீங்க கையில வச்சுக்கிட்டு புறஜாதியாரின் காலம் சுவிசேஷ யுகம் அங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு பேசுறாரா? இங்க பேசப்பட்டதெல்லாம் சுவிசேஷ யுகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்ற கான்செப்ட்லாம் கரெக்ட். கான்செப்ட் ஒரு பக்கம், டேட் ஒரு பக்கம். நீங்க சொல்ற கான்செப்ட் ஓகே, பட் அந்த கான்செப்ட ஒரு டேட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்படி எதுவும் அவர் செஞ்சதை வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. பிரதர் நான் ஒரே ஒரு 3 வசனத்துக்கான விளக்கம் மட்டும் பிரதர். ஏன்னா நீங்கள் கேட்ட அந்த அதே கேள்வியை தான் வேறு விதமாக நான் கேட்குறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கலை ஓமையை பற்றி பேசுகிறார். சபை முடிகிறதுக்கு முன்னாடி பாபிலோன் சபை நெருப்பில் போட்டு அழிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் அதனுடைய இது. 27 படிங்க பிரதர். 13ல் 27. பிரதர் இதை கொஞ்சம் கவனிங்க பிரதர். ஏன்னா இது சபை பாபிலோன் சபை இருக்கக்கூடாது, சபை முடிஞ்சிருந்துச்சுன்னா. இப்போ படிங்க. இல்லை இது வசனத்திலே கேட்டுருவோம். இல்லை வசனத்திலே கேட்டுருவோம். வீட்டெஜமானுடைய வேலைக்காரன் அவனுக்கு வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். அதற்கு அவன் சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர் நான் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமாக. இதெல்லாம் பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி கலை. ஓகேங்களா? ஓகே. அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர வேண்டும். அறுப்பு காலம் செகண்ட் கம்மிங், பெரிய அறுவடை. முதலாவது களையில பிடுங்கணும். அதுக்கப்புறம் தான் தானியத்தை நல்ல கவனிங்க. கட்டுகளாக கட்டணும். ஓகே ஓகே. இப்போ அப்படியே வந்து 40 படிங்க. 39லேருந்து இது விளக்கம். அந்த அறுவடை முடிஞ்சுன்னா உலகம் முடிஞ்சிடணும். ஏன் இன்னும் 3ஆம் உலகம் வெளியரங்கமாகலைன்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இல்லை சரிங்க. அறுப்பு முடிஞ்சிருந்துச்சுன்னா 3ஆம் உலகம் வெளியரங்கமாக இருக்கணும். ஸ்டில் அக்கிரமம் அநியாயம்லாம் இருக்குது. அதுக்கு பதில் வேண்டி இருக்குங்க. படிங்க. அப்போ அதை வேலை செய்கிறவங்க யாருன்னா சபை வாய்ப்பில் உள்ளவங்க தான் அந்த தேவதூதர்கள். வானத்தில் உள்ள தூதர்களை பற்றி சொல்லவே இல்லை. படிங்க. இந்த உலகம் முடிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த உலகம் 2ஆவது உலகம் முடிஞ்சிருச்சுன்னா இந்நேரம் பாபிலோனு எல்லாம் முடிஞ்சிருக்கணும். சொல்லி முடிச்சிடறேன். இந்த வசனத்துக்கு அது இல்லை, இது வசனத்திலே கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் இது பண்ணேன். படிங்க. ராஜ்யத்தில் உள்ள இடரல்களை கட்டுகளா கட்டி அப்போ இங்கே இந்த இடத்துல அழுகையும் பருப்பு இருக்கிற இடத்துல தான் இங்கே அறுவடையின் தானியங்களையும் சேர்த்துக்கிட்டு இருக்கு. பேரலெல்லாம் நடக்குது. இன்னும் எரிக்கவே இல்லையே, முடிக்கலையே. இப்போ இன்னொரு வசனம் மத்தேயு 24ல் 21 படிங்க. 21லேருந்து 23 வரையும். அப்போ 1914லேருந்து மிகுந்த உத்தரம் அறுமுக யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வால்யூம் படியே நம்ம ஏற்றுக்கிறோம், வசனத்தின்படியும் ஏற்றுக்கிறோம். 1914 ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல.
மகா உத்தர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இப்போ படிங்க. அந்நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போகும். அப்போ யார் தப்பிச்சு போகணும் இந்த இடத்துல? சபை வாய்ப்பில் உள்ளவங்க தப்பிச்சு போகணுமா, திரள் கூட்டம் தப்பிச்சு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காரா? படிங்க, தொடர்ந்து படிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்கள். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ரீப்ரின்ஸ் கிளியராக சொல்லுது, சபை வாய்ப்பில் உள்ளவங்க. அப்போ மகா உத்தர காலத்திலையும் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு வசனம் கிளியராக பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வசனம், சரிங்களா? தொடர்ந்து படிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஒரு நிமிஷம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி போதுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வாராக. ஓகே பிரதர், இந்த இடத்துல 20வது வசனத்தை திரும்ப படிச்சிருங்க பிரதர். 20வது வசனம், நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்மதியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இதை குறித்து ஓய்வு நாள்னா 1874 பிரதர், 1000 இயர். மாரிக்காலம்னா 1914. மாரிக்காலம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓடுற ஓட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அப்பையும் ஓடிக்கிட்டு இருப்பாங்கன்னு பேசப்பட்டிருக்கு. ஓட மாட்டாங்கன்னு சொல்லலை, நீங்கள் ஓடாதபடி ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ 6 சபையின் காலத்தில் உள்ளவங்க அதில் வரமாட்டாங்க. ஆனால் 7ஆம் சபையில் உள்ளவங்க மகா உத்தர காலத்துலேயும் ஓடணும்னு தான் இந்த வசனம் சொல்லுது. ஆமாம், அதுதான் சொல்லுது. அப்போ நம்ம இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கோம் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் மகா உத்தர காலம் முடியலைன்னா நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வசனம் கிளியராக இருக்கு, அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மகா உத்தர காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பாங்க. இதுதான் ரசூல் போதகர் சொல்றாரு. This smithing we believe it is near at hand. At the present war of Europe being intended for the Lord to weaken the nations and to prepare them for the next stage of trouble. ஒரு ட்ரபிள்ல இருந்து யூரோப்ல யுத்தமே ஒரு ட்ரபிள் தான். அந்த ட்ரபிள் இன்னொரு ட்ரபிள் கொண்டு போகுது. The great earthquake அது சொல்லப்படுது, which symbolize signify ரெவலேஷன். அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்றாரு. இதுதான் நாங்களும் சொல்றோம். 1914 மகாபத்திரம் ஆரம்பிச்சது, அது நாங்களும் தான் சொல்றோம். அந்த ஆரம்பிச்ச மகாபத்திரம், அந்த மகாபத்திரம் எதனுடைய வெளிப்பாடு? கல்லு பெயர்க்கப்பட்டதுடைய வெளிப்பாடு. பிரதர், அந்த இடத்துல இந்த நீங்க சொன்ன வரியில அது வரல. கல்லு பெயர்க்கப்பட்டதை பத்தி இங்க வரவில்லை. திரும்ப நீங்க அதை லிங்க் பண்ணாதீங்க பிரதர். கல் பெயர்க்கப்பட்டதை பத்தி இங்க இந்த வரியில இருக்கா? இப்ப நீங்க சொன்ன வரியில பிரதர், நீங்க சம்பந்தம் இல்லாம அங்க போகாது பிரதர். கல்லு பெயர்க்கப்பட்டதை பத்தி இங்க இருக்கா பிரதர்? சொல்லுங்க, இங்க எங்க இருக்கு இந்த வரியில? இந்த வரியில எங்க இருக்கு? எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து தர முடியாது. நமக்கு காமன் சென்ஸோட தான் நானும் கேட்கிறேன் அந்த கேள்வியை. சத்தியத்தை லிங்க் பண்ணி பார்த்தது நமக்கு தெரியும். அப்புறம் இந்த இடத்துல எல்லாமே கொண்டவர் தரணும் அப்படின்னா தர மாட்டார். அப்படி எந்த பைபிள்ல அப்படி தெளிவா தான் இருக்கு பிரதர். எந்த பைபிள் இல்ல. நாம சரி முடியும். அதாவது ஒரு மனுஷன் என்னெல்லாம் எழுதுவாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு கொடுத்து எளிய விஷயத்தை எழுதுறாரு. இதை படிக்கும்போது அந்த ஸ்மித்திங் யோர்தானுக்கும் கல்லு பெயர்க்கப்படுது, சிலையில கல்லு மோதுறதுக்கும் சம்மந்தம். ஒவ்வொன்றத்தையும் எடுத்து இந்த இடத்துல இதுன்னு வருஷப்பட்டு எழுதிட்டு இருப்பாங்க. இங்க யூரோப் யுத்தம்ன்றது அந்த யோர்தான் அடிக்கிறதுன்னு சொல்றாரு. அங்க கல்லு மோதினாதான் புறஜாதி காலம் முடியும்னு சொல்றாரு. அங்க யூரோப் புறஜாதி காலம் அங்க முடியும்னு சொல்லல பிரதர். திரும்ப சொல்றேன், மத்த அது உங்களுக்கு செப்பரேட்டா வேணும்னா எனக்கு அது வேணும்னா அதையும் அவர் எழுதியிருக்காரு. 1900 வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் உள்ள விஷயத்த அவர் விளக்கும் போது யூரோப்ல இருக்கக்கூடிய தற்போதைய யுத்தம் இந்த அடிக்கிற வேலையை செய்துன்னு அவர் எழுதுறாரு. ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? அவர் தனித்தனி சப்ஜெக்டா எழுதுறாரு. நம்ம அதை படிச்சு அதை லிங்க் பண்ணி அதை புரியணும் கரெக்டா என்னத்தை அவர் சொல்ல வர. பிரதர், நீங்க வசனத்துல லிங்க் பண்ணுங்க. கான்செப்ட் எந்த ஒரு ரீப்ரின்ஸும் வால்யூமும் ஒரு வசனத்துக்கான விளக்கம். நீங்க ரீப்ரின்ஸுக்கான ஜோடியை தேடுறீங்க இங்க, அதுதான் வேணான்னு சொல்றேன். பிரஜாதிகாரம் முடிய அவசியம் என்ன? பிரஜாதிகாரத்தை முடித்து வைக்கிறது மகாபத்திரம் தான். சாரி, மகாபத்திரம் முடிச்சு வைக்கிறது அதே மகாபத்திரம் தான் கல்லையும் பெயர்த்து முடிக்குது. அப்ப கல் அந்த இடத்துல பெயர்த்துருவாங்க. கல்லு பேர்ந்த பிறகுதான் மகாபத்திர காலமே ஸ்டார்ட் ஆகுது. 1940ல முடியுதா தொடங்குது. அப்புறம் தொடங்குறத பத்தி பேசும்போது அதை பத்தி இந்த ரீஃபரன்ஸ் என்ன சொல்லுது? படிப்படியாக தொடங்கும் போது கல்லு பெயர்க்கப்பட்டுரும். சரியா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் போகும். அப்ப அதுல பிரதிஷ்டையாளர்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. அவங்க ஆவியால் ஜெனிப்பிக்கப்படுவாங்களா? இல்ல, படவே மாட்டாங்க. அதுக்கு ரீஃபரன்ஸ் காமிங்க.
பிரதர் 1914 அப்புறம் இல்லைன்னு சொல்லி இப்போ ஜனிப்பிக்கப்படுதல் இல்லைன்னு ஒரு டைரக்ட் ரீஃபரன்ஸ் காமிங்க பிரதர். நீங்க சம்பந்தம் இல்லாத எதையோ கொண்டு வந்து இங்க திணிக்காதீங்க பிரதர். 1914 அப்புறம் ஜனிப்பிக்கப்படுதல் இல்லை டைரக்டா காமிங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது ப்ளோவிங் ஓவர்லாப்பிங் அந்த அதாவது உழுகிறவன் அழுகிறவன் முந்தி தொடர்கிற பத்திரிகை இருக்கு இல்லையா, அதுல the consecrated between the ages அவர் எழுதுறாரு பிரதர். பிட்வீன் த ஏஜஸ்னா அங்கே கேப் இருக்கா? அந்த பிட்வீனை நான் காட்டுறேன், அந்த பிட்வீனை நான் காட்டுறேன், அந்த பிட்வீனை காட்டுறேன். it is our thought that with the close of the door. ஓகே, அவருடைய தாட் அது, அதனால விட்டுடலாம். தேவனுடைய தாட்டான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஓகே. of this gospel age there will be no more begotten of the Holy Spirit to the spirit nature any afterward. அதாவது 1914 அப்படி சொல்லாதீங்க. 1914 நீங்க காஸ்பல் ஏஜ்னு சொல்லுது. காஸ்பல் ஏஜ் வேற, புறஜாதியன் காலம் வேற பிரதர். பிரதர் காஸ்பல் ஏஜ்னு சொல்லிட்டு அதை எப்படி பிரதர் அப்புறம் புறஜாதியன் காலத்தோட சொல்ல முடியும்? இது யாருக்கு எழுதுறாரு? அவருடைய டீச்சிங்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறவங்க எழுதுறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? புறஜாதியன் காலமா இல்ல காஸ்பல் ஏஜா? காஸ்பல் ஏஜா புறஜாதியன் காலமா? ஆக்சுவலா பிரதர் நீங்க 1914 கொண்டு வந்து பிரதர் காஸ்பல் ஏஜ் வந்து 1914 முடியும்னு போட்டுருக்கா பிரதர்? பிரதர் பண்ணல. இங்க இருங்க. காஸ்பல் ஏஜ் 1914 முடியுதுன்னு ரெஃபரன்ஸ் காமிங்க. டைரக்டா இருக்கான்னு கேக்குறீங்க. அப்படி டைரக்ட் இல்ல, காஸ்பல் ஏஜ் 1914 முடியுதுன்னு ரெஃபரன்ஸ் காமிங்க. அப்படி அதை சொல்லல. புறஜாதி இப்போ நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தது காஸ்பல் ஏஜ், நீங்க சொன்னது ரெஃபரன்ஸ் வந்து காஸ்பல் ஏஜ். படிங்க, நீங்களே படிங்க. காஸ்பல் ஏஜ் வேற, புறஜாதியன் காலம் வேற, புறஜாதியன் நிறைவு வேற. இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறத ஒரே பாயிண்ட்ல 14 கொண்டு நீங்க குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்கிறதுக்கு நாங்க ஆளாக முடியாது. நீங்க அது வந்து காஸ்பல் ஏஜ். நல்லா படிங்க, நீங்களே படிங்க. இந்த சத்தியத்துல பலவீனமானவங்களை நீங்க என்ன பண்ணிடுறீங்க? டக்குன்னு ஏதோ பண்ணி 1914 டக்குன்னு அங்க நிறுத்திடுறீங்க. பலவீனமானவங்க இப்போ நாங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா பதிலையோ இல்ல இதுல காஸ்பல் ஏஜ்னு இருக்கு பிரதர். நீங்க புறஜாதியன் காலம் எப்படி பேசுறீங்க? கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. ஒரு 5 ரீப்ரிண்ட் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. கொடுக்கல இன்னும். அது இல்லன்னு சொல்றோம். அவரும் சொல்லல, நீங்களா கதை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களா அனுமானம் பண்றீங்க. அங்க தானியேல் பிரதர் பேசினா அது பிரயோஜனம் இல்ல. ப்ராப்பரா எழுதி இருப்பாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும்ன்றீங்க. இப்ப நாங்க சொன்னா அது இல்ல அப்ப நீங்க உங்க புரிதல்ன்றீங்க. என்ன பிரதர் இது முரண்பாடான? நான் கேக்குறேன், ஒண்ணா எழுதலன்னு சொல்றீங்க. ஓகே, அப்ப நாங்க சொன்னா ஒண்ணா எழுதிங்க. எங்க எழுதுறீங்க? சரி விடுங்க. அதாவது 1914 பரம அழைப்பு முடிவடையும். எங்க ரெஃபரன்ஸ் கொடுங்க, ரீஃபரன்ஸ்ல காமிங்க, வால்யூம்ல காமிங்க. வாய்க்குள்ள ஏறாது. நான் முடிக்கிறேன். நீங்க இல்ல, அதுதான் தப்புன்னு 1000 வாட்டி சொல்லிட்டு இருக்கிறோம் பிரதர். காலையில இருந்து அதான் பிரதர் கேட்கிறோம். 1914ஓட சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சுன்னு எங்க டைரக்டர் ரெஃபரன்ஸ் இருக்கா? இல்லையே, சொல்லலையே இன்ன வரையும். வேத வாக்கியங்களை வைத்து நேரடியாக ஆதாரப்படுத்தின குறிப்புகளையும் பார்ப்போம். நான் வந்து ரீஃபரன்ஸ் நம்பரை சொல்றேன், நீங்க வீட்டுல போய் படிச்சுட்டு இல்ல இப்ப படிக்கணும்னா நீங்க படிச்சு பாத்தீங்க. படிங்க. ரீஃபரன்ஸ் நம்பர் 1648. சரி, 1894 மே மாசத்துல வந்த கட்டுரையில இதே ஏசாயா 66:7-8 அவர் எழுதுறாரு. எப்போ மகாவதற்கு அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா இதே விஷயத்தை மறுபடியும் ஒழுங்குற விஷயத்துல எழுதும்போது திரும்ப அதை எழுதுறாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண் பிள்ளை பிறக்கிறது சம்பந்தமா எழுதுறாரு. ஏசாயா 66:7-8 இந்த ரீஃபரன்ஸ் எடுங்க, எடுத்து இது நீங்க வாசித்து பாருங்க. அப்ப என்ன அடிப்படையில உலகத்துக்கு ரசல் போது அறிவிக்கிறார்? 66 பிரதர், 66 முடியும் அறிவிக்கிறார். 1648 1994 மே மாசம். இல்ல பிரதர், 66ல ஏசாயா 66:7-8. 1914 மகாமந்திரம் தொடங்கிச்சுன்றது எந்த குழப்பமும் இல்லையே. 1914 மகாமந்திரம் தொடங்கிச்சுன்றது எந்த குழப்பமும் அதெல்லாம் ஒண்ணு. அந்த போன் யாருக்கு? பிரதர் நீங்க சொல்ற 2, 3 வசனம் சொல்றீங்க இல்லையா? 7 கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா சபை நிறைவடைஞ்சாருன்னா அது வரும். ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? இல்லை பிரதர், திரும்ப சொல்லுங்க. சபை நிறைவடையுது இல்லைங்களா? சபை நிறைவடையும் போது ஒரு ராக்காலத்துக்குள்ள போவாங்க சபை. அந்த ராக்காலத்தில் தான் சபை ஒரு பெரிய விட்னஸ் பண்ணுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. பாபிலோன் மீதான ஒரு வாதைகள் அந்த சமயத்தில் வரும். அப்போ சபை நிறைவடையும் போது இப்போ வாதை பாபிலோன் மேலே போகும்.
பாபிலோன் முற்றிலும் அழிக்கப்படுது. அதை தொடர்ந்து உலக ராஜ்யம் மேல போகுது. இப்படித்தான் ப்ராசஸ். உபத்திரவ காலம் வந்து ஃபர்ஸ்ட் பாபிலோன் மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஆனா சபை மேல வந்துட்டு போற மாதிரி அப்படின்னா சபை மேல வருது இந்த ராக்காலம் பத்தி பேசுவார் அப்படின்னா இப்போ சபை நிறைய மகா உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொன்னோம்னா சபை நிறைய வருது அர்த்தம். அதான் மீனிங். அது வர மாட்டேங்கிறாங்களா அதுக்கு? இல்ல பிரதர் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா ரைட்டிங்ஸ்லாம் அப்படி சொல்லல பிரதர். அர்மோகதன் யுத்தம் வந்து 1914 இருந்து அங்க இதாகுதுங்கிறது கிளியரா இருக்கு. பிரதர் சொல்றாரு, அதுல நம்மளுக்கு உடன்பாடு இல்ல பிரதர். பிரதர் வேணா சொல்லலாம். ஏன்னா ஃபோர்த் வாலி பிரதர் அது அவர் வந்து ஃபோர்த் வால்யூம் படிச்சாராங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது இப்பதான் இந்த பாயிண்ட் நீங்க வந்தாலே போதும். 1914 ரிமார்க்கபிள் இயர். இந்த இயரை நீங்க உறுதியை பிடிச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ட்ரூத்ல டிராவல் பண்ண முடியும். 1914 இதுக்கு ஆக்சுவலி ஏன் சிரிக்கிறது தெரியுமா? இயர் நீங்க சொல்லும்போது 1914 ஊத்து வரல. எப்போ ஊத்து வரணும் பிரதர்? ஓத்திரம் இல்ல, அது மகா ஓத்திரம். அதுக்கு பேர் கிளியர் சொல்லு பிரதர். அந்த நாளை குறித்தெல்லாம் கம்மி பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் பல காரியங்களை அங்க சொல்ல போது அங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. சொல்லுங்க. முதல் பாயிண்ட். அடுத்தது சம்பவியாததும் அப்படின்னா இதுக்கு மேல இந்த மாதிரி வராது. ஆமா. முதல் உலக போர் வந்துச்சு, கொஞ்ச நாள்லயே இரண்டாம் உலக போர் வந்துச்சு. அதனால அந்த காலத்துல வந்துச்சு. முதல் உலக போர்ல 3 லட்சம் இந்தியன்ஸ் பட்டினி கிடந்து செத்துருக்காங்க. 3 லட்சம் இந்தியன்ஸ். மூன்றாம் உலக போர் இனிமேல் இந்த மாதிரி வராது அப்படிங்கிற ஸ்டேஜ் பிரதர் நீங்க அப்படி இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா ஃபோர்த் வால்யூம் அப்படி சொல்லல. நான் படிச்சிருக்கிறேன், அப்படி சொல்லல. நான் ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆக்சுவலா என்னன்னா 1914 வருஷத்துல பிரதர் ரசல் பிரதருக்கு வந்து அதாவது ஃபியூச்சர் எதிர்காலத்துல செகண்ட் உலக போர், இரண்டாம் உலக போர் அதெல்லாம் தெரியாது அவருக்கு. மூன்றாம் உலக போரை பத்தி அவர் வந்து அப்படி தரிசனமெல்லாம் பார்க்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்படிங்கிறப்ப 1914 அவருடைய காலத்துல அவர் எழுதுனபடி கரெக்டா 1914 முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் தீர்க்க விஷயம் இல்ல. ஆனா 7ஆம் என்ன எழுதுறாரு தெரியுமா? பிரதர் மகா தான் பார்க்கிற அந்த முதல் உலக போர், அவர் அதை எழுதும்போது முதல் உலக போர் 16 முடிஞ்சிருக்கு. தான் பார்க்கிற அதே முதல் உலக போர் அவர் வந்து முற்றிலுமான உபத்திரவம் சொல்லி முடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை தொடர்ந்து பூமி எதிர்ச்சி வரும், இதை தொடர்ந்து அனார்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும், உச்சகட்டத்தை அடையும். ஆனா மகா ஓத்திர காலம் 1900 பாயிண்ட் வந்துட்டீங்களா? பின்னாடி அதான் பாயிண்ட். அதான் பாயிண்ட். உபத்திரவ காலம் இல்ல ஓத்திரம் சொல்லாதீங்க பிரதர், மகா ஓத்திரம் சொல்லுங்க. அந்த வார்த்தை உபத்திரமும் மகா உபத்திரமும் உலக லெவல்ல டெவலப் ஆகும். மகா ஓத்திரம் வேற, ஓத்திரம் வேற பிரதர். கிளியர். அதுல எந்த சந்தேகம் எனக்கு இல்ல பிரதர். ரைட்டிங்ஸ் கிளியரா சொல்லுது. ரைட்டிங் சொல்லுது. ஆனா சபை நிறைவடைறதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சு சொல்லுது. பிரதர் அதை தான் நான் சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க. சரி இருங்க. இப்போ மகா உபத்திரவம் தொடங்குது 1914. இந்த மகா உபத்திரவம் என்னெல்லாம் வேலையை செய்யும் இதை வச்சுதான் ரசகோதரர் சத்தியத்தை ஆதாரப்படுத்தி எழுதுறாரு. அவர் அனுமானித்தது எண்ட்ல 1914 வந்ததுக்கு பிறகு திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் அனுமானித்தது. ஆனா 1914 இயர் அவரை வழிநடத்துறது அனுமானம் கிடையாது, ஆதாரங்கள். அதுக்கு ஆதாரம் தான் இந்த ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல 7-8 வசனம். அந்த வசனத்தை டக்குனு வாசிங்க. பிளஸ் அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் வாசிக்கீங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் வாசிக்கலாம். 10 வாசிக்கலாம். மார்க் பண்ணீங்கன்னா அதுல symbolic travel இது என்ன ரீபிரின்ஸ் பிரதர்? நான் சொல்றது அந்த மாதிரி 1649 இதே காரியத்தை ஒரு செகண்ட் இதே வசனத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கு சரி ஓகே 1649 படிங்க பிரதர். வசனத்தை வாசிக்கிறேன். பிரசவ வேதனை படுமுன் பெற்றார், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றார். சரிதா? பிரசவ வேதனை வரதுக்கு முன்னாடி அவர் பெற்றுவா, கற்ப வேதனை வரதுக்கு முன்னாடி ஆண் பிள்ளை பிறந்தார். சரி. Symbolic travel in above prophecy is a reference to the great time of trouble. எப்படி? Great time of இங்க உள்ள அந்த பிரசவ வலி எதை குறிக்குது? மகா உபத்திரவத்தை குறிக்குது. அதுதான் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். வருது பாரு, வசனம் வருது பாரு. That is to come upon the nominal gospel church, great Babylon, from which some are to be counted worthy to escape. This is
indicated by preceding verse, which locates the time of this prophecy as synchronous with wherein is heard the voice of noise from city, bracket Babylon, the voice of from temple. The travel is coming is to be upon nominal Zion, Christendom, Babylon. It will be great and sure application. The time of trouble, such as was not since there was a nation. But the marvelous thing the prophet here has to record is the man-child is to be born out of Zion before this travel comes. பிரசவ வேதனைக்கு முன்னாடி ஒரு குழந்தை. இதை வச்சுதான் அவர் எழுதுறாரு. அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா, 1914 தேவன் முத்திரி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா, உலகத்துக்கான ஒரு அடையாளம். இது கொள்கை. சபை நிறைவடைந்த பின்னாடி தான் உலகத்துக்கு காலம் வரும். இப்ப நீங்க 1914 ஊத்திரம் வந்துருக்கீங்களா? ஓத்திரம் இல்ல, மகா ஓத்திரம். நான் பிரதர், ஏன்னா ஓத்திரத்தை பத்தி பிரதர், ஓத்திரம் பத்தி நீங்க தப்பா இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் அது யார் வேணாலும் மறுதளிக்கணும். நான் வந்து வசனத்துல நான் இது பண்றேன். நான் அவருடைய விஷயம் இல்ல பிரதர், ஓத்திர காலம் இங்க இருங்க பிரதர், நல்லா கேளுங்க. ஓத்திர காலங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓத்திர காலங்கிறது 1264 தான் ஓத்திர காலமாக வேதம் சொல்லுது. அதுக்கும் பிரதர் அதை நீங்க ஓத்திர காலம் இப்போ உள்ளதை நீங்க சொல்லவே முடியாது. நீங்க இது மகா ஓத்திரத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது தொடங்குது, அதுல எந்த சந்தேகம் எனக்கு வரல. பிரதர் நீங்க சொல்றது கேளுங்க. மகா ஓத்திர காலத்துல கேப் கிடைக்குது. அது எதுக்குன்னு கேக்குறேன். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாள் மகாவோத்திரத்தின் உச்சத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு பிரதர். இங்க இருங்க, நீங்க சொன்ன அந்த வசனத்துல, ஏசாயாவுல உள்ள அந்த வசனத்துல வெளிப்படுத்தல் 7ல உள்ள அந்த காரியங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்ப 7னுடைய காற்றை பிடிச்சி வைனா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. அடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் முத்திரிக்கப்பட்டு தீருதலே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. நீங்க சொல்றது 14க்கு முன்னாடி சொல்றீங்க. நீங்க முத்திரிக்கப்பட்டு தீருதல் காற்று 1914க்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்ச பிறகு முத்திரிக்கப்பட்டு தீரும் வரை நீ வந்து காற்றை 4 காத்தையும் விடாதேன்னு சொல்றாரு. அது 1914க்கு அப்புறம் வருது. இங்க வசனத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் அனுமானம் பண்ணதெல்லாம் நிறைய தப்பா இருக்கு. அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அதனாலதான் வசனத்தையும் சாட்சி ஆகமத்தையும் பாருங்கன்னு சொல்றேன். அனுமானங்கள் நிறைய தப்பு இருக்கு. சரிங்களா? ரைட் ஆனதுக்குள்ள அனுமானத்தை பேசுனதை விட்டுருங்க. நீங்க அனுமானத்தை தான் பேசுறீங்களா? இதுவரை ஒரு வசனத்துல பேசல. நான் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 7:4 காட்டும் அடிக்க ஆரம்பிச்சு 1914 அடிச்சு 5வது வருஷத்துல ஸ்டாப், சுத்தமா ஸ்டாப். அப்ப சுத்தமா எதுக்கு ஸ்டாப் ஆகுது? வசனம் என்ன சொல்லுது? இதை பிடிச்சி வச்சுக்கப்பா, முத்திரிக்கப்பட்டு தீர்ற வரையும். அப்ப 5 வருஷம் ரசல் சொல்லி முடிக்கிறேன். சொல்லி ஒரு நிமிஷம் பாருங்க. விட்டது 1914 5 வருஷம் கழிச்சு திரும்ப பிடிச்சாச்சு. காற்றை திரும்ப பிடிச்சாச்சு. பிடிக்கலையா? கண்டினியூ ஆகல. அதுக்கப்புறம் 1934 தான் செகண்ட் வேர்ல்டு வார். பிரதர் சொல்லி முடிக்கிறேன். நீங்க 39, சாரி மன்னிச்சுங்க. செகண்ட் வேர்ல்டு வார் 1939. அங்கே திரும்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. இப்போ ஒரு நிமிஷம் பிரதர், இது வந்து அந்த நாட்கள்ல கேப் கிடைக்குது. அந்த காத்து 4 வகையான விஷயம் தான் அது. அந்த சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதம், இந்த 4மே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அடிக்குது. உடனே பிடிக்க சொல்றாங்க. பிடிச்ச உடனே அங்க என்ன ஆகுது? ஒரு நிமிஷம் பிரதர், அந்த வசனத்தை புரிஞ்சுங்க. வசனம் பிரதர் இங்க பாருங்க. பிரதர் அப்ப நான் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி அப்படி இன்னும் உலகம் முடியலையே. அப்ப உலகத்தின் முடிவுக்கான உச்சம் இன்னும் வரல. அப்ப அந்த குழந்தை இன்னும் பிறக்கல. அதுதான் விஷயம் இங்க. இப்ப திரும்ப பிரதர் ஒரு நிமிஷம். உச்சம் அடையும் பொழுதுதான் குழந்தை பிறக்கும். அது
தெளிவா ஒரு நிமிஷம் ரஷ்யா ஒரு நிமிஷம் பிரதர் ரஷ்யாவை கொரடு பிடிச்சி இழுத்துட்டு வராத வரையும் உச்சம் இல்லை. ஓப்பனான விஷயம் அது. இல்ல இல்ல வேறு சபையா என்னது பிரதர்? இவரை கொஞ்சம் தெளிவா படிக்க சொல்லுங்க. அப்ப ஒரு நிமிஷம் கோகு மாகோகு யுத்தத்துல ரஷ்யாவினுடைய கொரடு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சா? அது வரையும் சபை இருக்கும். அது வரை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம் நில்லுங்க. அது இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த வழிக்குள்ள போகுது. டெலிவரி இன்னும் ஆகல. நல்லா புரிஞ்சுங்க. டெலிவரி எப்பனா மகா உத்தர காலத்துல இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா சுத்தி வரும் பொழுதுதான், உலகமே சுத்தி வரும் பொழுதுதான் அங்கே சபை நிறைவடைஞ்சிருக்கு. முற்பிதாக்கள் உயிர் தெழுந்திருப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். கிளியரா இருக்கு. ஸ்டார்ட் ஆகுது. நாள் வரும். அது ஃபியூச்சர்ல உச்சகட்டத்தை அடைகிறது. நீங்க 14 உச்சகட்டத்தை அடைஞ்சதை பத்தி நீங்க பேசாதீங்க. அப்ப இருக்குல்ல, உச்சகட்டம் அடையிற வரை சபை இருக்குது. டெலிவரி இன்னும் ஆகல. முன்னாடி அப்படி வெளிப்படுத்தல் 7:4 சொல்லலையே பிரதர். திரும்ப சொல்றேன், அப்படி இல்ல பிரதர். நீங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. படிங்க. இது நீங்க ரெஃபரன்ஸ் படிக்கிறீங்க. வசனத்துக்கு வாங்க பிரதர், வசனத்துக்கு வாங்க. they willingly would blow has not yet been allowed to come to pass. பிரதர் இந்த 7வது வசனத்துக்கு ரீபிரின்ஸ் பிரதர் சாரி 7வது வசனத்துக்கு ரீபிரின்ஸ் வால்யூம் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. நீங்க அதுக்கு மேல அதை படிக்க வேண்டாம். 7வது வசனத்துக்கு இங்க நான் எக்ஸ்பெண்டபிள் கமெண்ட் இல்ல நான் பாக்குறேன்னா இது வந்து क्वेश्चन புக்ல 737வது இதுல 1வது क्वेश्चन பாருங்க, நோட் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீங்க வந்து மாத்தி பேசுறதுனால அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை நம்மளுக்கு. இல்ல நீங்க மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம். அவசியம் உங்களுக்கு இருக்குது, எதுன்னு தெரியலையே நம்மளுக்கு. பாருங்க, ரீஃபரன்ஸ் நம்பர் சொல்லுங்க. ரீஃபரன்ஸ் இல்ல, வாட் பிரதர்? 737. ஓகே, இப்ப படிங்க. 1911ல கேட்கப்படுகிற கேள்வி. In Revelation we read about the 4 winds of heaven being holded by the 4 angels, that they should not blow upon the earth, nor hurt the trees and grass, etc. What do we understand these winds to signify and how soon may we expect them to be let loose? எப்போ அது வேணும்னு எதிர்பார்க்கணும்? Answer. It is a symbolic expression of course, dear friends. All the book of Revelation is symbolic. The 4 winds we understand to represent the completeness as we speak of a square. 4 என்றது ஸ்கொயர் இருக்கணும். as being complete, முழுமையாக அது அர்த்தப்படுது. and as the 4 corner of the earth. and again we அதாவது 4 முனைன்றது 4 பூமியுடைய எல்லையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. and again we speak of north, south, east and west, thus giving the 4 corner of the earth figuratively. அடையாளம் அதான் சொல்லுது. and it is represented that the angel are holding the winds. what winds? காற்றுனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு 3 காரியங்களை கொடுக்குறாரு. காற்றுன்றதுக்கு பைபிளுக்குல 3 அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. well, certain winds are represented in symbolic language as being false doctrine. அது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பொருந்தாது. ரெண்டாவது விளக்கம் பொருந்தாதுன்னு சொல்லாதீங்க பிரதர். இந்த இடத்துக்கு அது பொருந்தாது. இந்த வசனத்துக்கு பிரதர் 4 காற்றுல இன்னைக்கும் பொய் சத்தியம் இருக்குது அப்படின்னா பிடிச்சு வச்சிட்டு இருக்க காற்று இப்ப இல்லையா? அந்த காத்து அடிக்கலையா?
பொய் பாபிலோன் சபையினுடைய பொய் சத்தியம் வரலையா? இப்போ நீங்கள் கூட சபை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது கூட நாங்கள் அனுமானிக்கிறோம் அது பொய் சத்தியம்னு. அது இல்லையா? அப்படிங்கும் போது பொய் சத்தியம் இப்போ நாங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிறது அதுவே இருக்கக்கூடாது பிடிச்சிருந்தா. அப்படிலாம் நீங்கள் சொல்லலை, அப்படிலாம் இங்கே அந்த ரைட்டிங் சொல்லலை. அதுவும் இருக்குது, இப்போ இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லாதீங்க, சொல்லி இருக்கிறது இப்போ இருக்குது. அது இல்லைங்கிறாரு. இப்ப நீ அவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிச்சாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. இப்ப இருக்குதே, அப்புறம் இருக்குன்னா சபை இருக்கு. சிம்பிள் டாக்டரின் முடிஞ்சு போச்சு. கலை இருக்குது. ஃபால்ஸ் டாக்டரின் இருக்கக்கூடாது மகாவத்திரத்தின் உச்சத்துல. அப்புறம் அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல சொல்லப்பட்ட விந்து எதை குறிக்குது? பிரதர் நீங்க சொல்றது 1911. பிரதர் திரும்ப சொல்றேன், நீங்க சொல்ற அந்த கொஸ்டின் 1911 5950 அறுவடை இன்னும் முடியலன்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க கவர் பண்ணணும், சரிங்களா? அப்படிங்கும்போது அவர் சொன்னதுல நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நீங்க முன்ன இப்ப ஆரம்பத்துல 1874 ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகலைன்னு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன் பிரதர், ஒரு நிமிஷம் பிரதர், நான் சொல்லி முடிக்கிறேன். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் கன்க்ளூஷன் தான் முடிச்சிருங்க. ஆமா ஓகே நான் பேசல. ஓகே, நான் இந்த பாயிண்ட் பத்தி சொல்லிடுறேன். 1874 செகண்ட் கம்மிங்கை பத்தி பேசுறாரு. 1000 இயரை பத்தி அவர் பேசவே இல்லை. 10 வருஷம் கழிச்சு தான் செகண்ட் வால்யூம் எழுதுறாரு. அப்பையில எதிர்பார்ப்பு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல். அதுக்கு முன்னாடி வரை ராஜ்யம் வரலன்னு எழுதிக்கிட்டு இருக்காரு. நான் ரீஃபரன்ஸ் காமிக்கவா? அப்ப நிறைய அமெண்ட்மெண்ட்குள்ள அவரே போறாரு. எலெக்ஷனை பத்தி 25 வருஷமா எலெக்ஷனே கூடாதுன்னு ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அதனுடைய உண்மைத்தன்மை ஏன்னா அந்த தூதனே வாந்தி பண்ற நிலைமையில தான் இருக்கிறார். அவரே கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவரி ஆகி அந்த பரிசுத்தவான்களுடைய காலமும் அப்படி இருக்கு பிரதர். அவர் கொஞ்சம் கொஞ்சமா பூரணப்பட்டுக்கிட்டு வர்றாரு. ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். அப்படி இருக்கும்போது செகண்ட் வால்யூம் எழுதும் போதுல ஒரு சில அனுமானங்களை தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை அப்புறம் கிளியர் பண்றாரு. அப்ப நீங்க ஃபைனலா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்க எடுக்கணும் முடிஞ்சு. அவர் அமெண்ட்மெண்ட் பண்ணதுல எழுதுனது தான் இல்லை. அதுல இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டப்பான்னு சொல்லும்போது எழுதுனது தான். ஆனா அதுல தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டதை நீங்களும் ஒத்துக்கங்க. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம். ஆகவே இந்த இடத்துல ஆரம்பத்தில் இருந்த சத்தியத்தினுடைய உச்சத்தை காட்டிலும் அதிகமான வெளிச்சம் வரும் தான் ஃபர்ஸ்ட் வால்யூமுடைய கொள்கையே. ஃபர்ஸ்ட் வால்யூமுடைய கொள்கையை இன்னும் வருகிறவர்கள் இன்னும் இது பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன மைண்டுக்குள்ள நான் பர்சனலாக சொல்கிறேன், 1916 அப்புறம் உள்ள எந்த ரைட்டிங்ஸும் நீங்கள் சொல்கிற அனுமானங்கள்லாம் நிறைய அப்படி தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வால்யூம் ரைட்டிங்ஸு பைபிள் படி சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ நீங்கள் கன்க்ளூஷன் கொடுங்க. 10 நிமிஷம் பிரதர், டைம் ஆயிடுச்சு.